ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. A man that is an heretic, after the first and second admonition reject. Titus 3:10. మత భేదములు కలిగించు మనుష్యునికి 1-2 మార్లు బుద్ధి చెప్పిన తరువాత వానిని విసర్జించుము. తీతుకు 3వ అధ్యాయం 10వ వాక్యం. வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொல்லிய பின்பு அவனை விட்டு விலகு. தீத்து 3:10. அன்பின் தேவ பிள்ளைகளே, யார் வேத புரட்டன் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த காலை வேளையிலே தேவன் ஏன் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுகின்றார்? தேவனுடைய வார்த்தைக்கு பிரியமற்ற காரியத்தை செய்கின்றவன் வேத புரட்டன். இதையே ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஏவாளிடத்திலே தள்ளப்பட்டவன் செய்தான். அவன் தேவனை விட்டு வழி போகவும் தேவனோடு கூட இணைந்திருக்க கூடாது என்று நினைக்கின்றவனே வேத புரட்டனாய் இருக்கிறான். அப்படியாப்பட்ட மனுஷனுக்கு நீங்கள் விலகி நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் தேவனை விட்டு பிரிந்தது போல நீங்கள் இனி பிரியக்கூடாது இருக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணினபடியினால் இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். அந்த அன்பின் தேவனுக்கு நேராக நம்மை தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.